இவர் ஒரு அன்பு தம்பி தான். சிவகாசியிலிருந்து சுந்தரபாண்டியன். என்னங்க, நல்ல ஒரு அருமையான மனிதர், பழகக்கூடிய நல்ல ஒரு இனிமையான மனிதர். குருவே சரணம், குருவடி சரணம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் அதேபோல் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிங்களோ, அதே போல் ஜோதிட கலையில் ஒரு சிறந்து விளங்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டாக்டர் நமது தளபதி பூபதிராஜன் அண்ணன்ட்ட போய் மேடையில் போய் பேசுங்க. நீங்கள் அவர் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே தைரியமாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எங்கள் சங்கரேஸ்வரி அக்கா சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே நான் மேடையில் பேசணும்னு நினச்சி வரல, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து தலையை மட்டும் காட்டிக்கிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன். அப்போ என்னுடைய இனிய நண்பர் கண்ணன் அவர்கள், நீங்கள் கட்டாயமாக ஒரு 10 வார்த்தையாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். சரி, அக்காவும் சொன்னதும் இவர் சொன்னதும் நமக்கு ஏதோ கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, அப்போ நம்மளும் பேசி பார்ப்போம், ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமது அண்ணனோட ஆசீர்வாதத்துடன் இந்த மேடையில் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி பேச வந்திருக்கேன். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பேச்சாளராக பேசிய நம்ம நண்பர் மற்றும் மாப்பிள்ளை 2 பேருமே ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலியுக காலம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் வந்து ஜோதிடத்துக்கு அவ்வளோ தூரம் மதிப்பும் மரியாதை இருந்துச்சு. அரசர்கள்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட ஜோதிடர்கள்ட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோதிடத்துக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் மிகுந்து இருந்த காலம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்தில் ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்கெல்லாம் பொய் பேசுவாங்கயா, காசு காண்டி என்னென்னு சொல்லுவாங்கயா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இந்த இந்து மதத்தை தவறாக சித்தரித்த நபர்கள் சித்தரித்து விட்டார்கள். இதான் உண்மை, சரியா? ஆனால் எங்களை போன்ற ஜோதிடர்கள் உறுதியாக பணத்துக்காக நாங்கள் பலன் சொல்லவில்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுடைய வாடிக்கையாளர்கள், எங்களை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பலன்கள் சொல்கிறோம், பரிகாரங்களும் சொல்கிறோம். இதான் உண்மையான விஷயம். பணத்துக்காக சொல்கிற ஜோதிடர்கள் நாங்கள் அல்ல. இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கூட்டம் மக்களுக்கு நலனுக்காக சொல்கிற ஜோதிட கூட்டமாக தான் இருக்கிறது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களை ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போக சொன்னால் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிங்கன்னா அந்த இடத்துல என்ன விஷயம் செயல்படுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். அப்போ ஜோதிடத்தை பார்க்கும் அனைவருமே ஜோதிடத்தை மதிக்கணும், அதே போல் ஜோதிடர்களையும் மதிக்கணும். எப்படி வந்து ஒரு மாணவன் குருவை மதித்து செயல்படுகிறானோ அவன் வெற்றி பெறுகிறான். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஸ்கூல்னாலும் சரி, காலேஜ்னாலும் சரி, எங்கேனாலும் சரி, யார் குருவை ஒரு மரியாதை நிமித்தமாக தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நிகராக மதிக்கிறானோ அந்த மாணவன் என்றைக்குமே தோற்றதா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிற ஜோதிடரை உங்களுடைய வழிகாட்டி அவர் தான், உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது அவர் தான் அப்போ நீங்கள் நினச்சி நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தவறுகள் என்னென்னு அவர் உறுதியாக சுட்டி காட்ட முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ போகிறோம், ஜாதகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட போய் கொடுக்கோம், அவர் சொல்கிறத முயற்சி பண்ணி செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கர்மா அவருக்கு சரியான பாதையை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காது. அப்புறம் நீங்கள் சோசியராக போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், ஒவ்வொரு சோசியராக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து அடிப்படையாக ஒவ்வொரு பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சாமி நான் அவர்கிட்ட போய் பார்த்தேன், அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை, நான் அதுக்காண்டி இன்னொருத்தட்ட போய் பார்த்தேங்காங்க. ஐயா நான் அவங்கள்ட்ட சொல்கிறது தான், ஐயா நீங்கள் பார்க்க போகும்போதே அந்த ஜோதிடரை நீங்கள் மரியாதை நிமித்தமாக போயிருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான பதிலை உறுதியாக கொடுத்துருப்பார்.
நீங்கள் ஒரு சும்மா பேருக்குன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பலன் எடுபடாது என்பதை உறுதியாக குறிப்பிட்டிருப்பேன். ஓகேவா? அதே போல் இன்னொரு விஷயம், இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க ஜாதகத்தை கொடுக்குற விதத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அதே போல் அவங்க ஜாதகம் வச்சிருக்க விதம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுக்க போகும்போது அந்த ஜாதகம் ரொம்ப கிழிஞ்சிருக்கும். அதே போல் கோடு கோடாக உள்ளே போட்டு நிறையா விஷயங்கள் லாக் ஆகிருக்கும். இப்போ அப்போவே தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல் தான் அதிகமாக இருக்குது. சிக்கலை நிவர்த்தி பண்ணணும். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவங்கள மாற்ற முடியாது, ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தை மாற்றலாம். புதிய ஜாதகத்தை எழுதி கொடுத்து, ஐயா இந்த ஜாதகத்தை உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் வச்சு மனசார கும்பிடுங்க, மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லும்போது உறுதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் நிவர்த்தி ஆகிறது. ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை அவங்களுக்கு அமைகிறதுங்கிறது கண் கூட பார்க்குறோங்க. ஏன்னா கிழிஞ்ச ஜாதகத்தை வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் வச்சுருக்கும் போதே நம்மளும் அதே மாதிரி சோகமாகவே ஒரு கவலையோடையே இருப்போம். அதே புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டதுக்கும் பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு புதிய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டோன்னே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுது பார்த்தீங்களா? அதே சூழ்நிலை உங்களுடைய புதிய ஜாதகத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உறுதியாக கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, அது எந்த இடத்துல வேணால் சேர்ந்துருக்கட்டும், உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல சேர்ந்துருக்குங்கிறது கணக்கு கிடையாது. செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு. அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் போராட்டமாகவே இருக்கும். என்ன விஷயம் முயற்சி எடுத்தாலும் என்ன பண்ணுவார்? போராடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஏன் இந்த போராட்டம் வருது அப்படிங்கிறது தெரியாமே போராடுவார். எனக்கு மட்டும் போராட்டம் இருக்குது சாமி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்னா யார்? முருக கடவுளை நம்ம எடுத்துக்கிறோம். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயாக எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் உங்கள் அருகில் இருக்கும் முருகன் கோயிலில் என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? எண்ணெய் காப்பு வைப்போம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோயிலையுமே எல்லா கிரகங்களுக்கும் எண்ணெய் காப்பு வைப்பாங்க. நம்ம செவ்வாய் சனி சேர்ந்திருக்கவர்கள் உறுதியாக முருகன் கோவிலில் எண்ணெய் காப்புக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 2 லிட்டரோ ஒரு 5 லிட்டரோ உங்களுடைய வசதி தக்கன நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை உரிய பாதிப்பு குறைஞ்சு உங்களுக்கு செவ்வாய் சனியும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து 9 வாரம் வாங்கி கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை 9 வாரம் நீங்கள் இதே மாதிரி அல்லது 9 மாதங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு. ஓகேவா? அதே போல் இப்போ நம்ம டாக்டர் பூபதி ராஜன் அண்ணன் வந்து என்ன அதாவது என்ன சொன்னால் பஞ்ச தீபம் என்னன்னு சொல்லி தயாரிச்சிருக்காங்க. அதாவது இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுது. அதே மாதிரி தான் நம்ம அண்ணனுடைய எண்ணெயும் இந்த உலகத்தை உறுதியாக தீப ஒளி ஏற்றி ஆளப்போகுங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாமல் எங்கேயுமே யாராலையும் இயங்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு பூதத்தை நிப்பாட்டுவோம், காற்றை நிப்பாட்டிடுவோங்க. நிப்பாட்டிட்டு நம்மளால் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த 5 தீபம் எண்ணெய் ஏற்றும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் ஒளியும் வீசும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பூபதிராஜன் அவர்களுக்கும் மேலும் இந்த என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதைவிட கொஞ்சம் சிறப்பாக பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். இந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.